In a family, the amount spent in a month for buying provisions. Provisionsனா என்னது? நமக்கு தேவையான மளிகை சாமானோ அது இதெல்லாம் வாங்குறது. And vegetables are in the ratios 3:2. So நமக்கு if the allotted amount is 4,000. So total of 4,000 rupeesல 3:2 ratio. எது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ப்ரொவிஷன் ஃபர்ஸ்ட் எது இருக்கோ அதுதான். ப்ரொவிஷனுக்கு எவ்வளவு ரேஷியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல 3 பார்ட் வந்து ப்ரொவிஷனுக்கு செலவு பண்றாங்க. அதுக்கப்புறம் 2 பார்ட் எதுக்கு செலவு பண்றாங்க? வெஜிடபிளுக்கு செலவு பண்றாங்க. அப்படின்னா எவ்வளவு அமௌண்ட் செலவு பண்ணிருக்காங்க? நமக்கு ரேஷியோல கொடுத்துருக்காங்க. நம்ம அமௌண்ட் கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? டோட்டல் ஈக்குவல் பார்ட்ஸ் என்னது? டோட்டல் ஈக்குவல் பார்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3:2. நம்ம என்ன பண்ணணும்? 3 + 2. இட் இஸ் 3 + 2 which is equal to 5 equal parts. அதாவது இந்த அமௌண்ட்டை நம்ம முதல்ல 5 equal parts ஆ பிரிக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन ப்ரொவிஷன். ப்ரொவிஷனோட ரேஷியோ என்னன்னு பார்த்தோம்னா 3. 3 தான், 3:2 தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ரொவிஷனோட வந்து 3 பை டோட்டல் பார்ட் என்னது 5. நம்ம எந்த அமௌண்ட்டை பிரிக்கிறோம்? 4,000 பிரிக்கிறோம். ஸோ ப்ரொவிஷன் பார்ட் இஸ் திஸ் மச். ஸோ 1 5 is 5. 8 5s are 40, 2 0 1. So how much? 8 3s are 24, 2,400 rupees for provision. Clear? Next நம்ம என்ன பண்றோம்? வெஜிடபிள்ஸ்க்கு எவ்வளோ அப்படின்னு பாக்குறோம். ரைட்? வெஜிடபிள்ஸ்க்கு எத்தனை பார்ட்? 2 பார்ட். அதாவது டோட்டலா 5 பார்ட்ல 2 பார்ட் வெஜிடபிள்ஸ்க்கு. The amount is 4,000. So 15 இங்க என்ன இருக்கு? 800. That is equal to rupees how much? 1,600 rupees. இப்போ 2,400 1,600 நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? 0 0 0 1 4,000 வந்தாச்சா? ஸோ இவ்வளோ அமௌண்ட் ப்ரொவிஷனுக்கு செலவு பண்றாங்க, இவ்வளோ அமௌண்ட் வெஜிடபிள்ஸ்க்கு செலவு பண்றாங்க.